Sins were effective, more effective, not to be forgiven by our sacrificial life. நம்மளுடைய தியாக வாழ்க்கையின் மூலமாக நாம் எதையும் மன்னிக்கப்பட முடியாது. அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. Maybe we died for our sins. நாம் நம் பாவங்களுக்காக மரித்திருக்கலாம். But it is not useful. அது பயனற்றது. So that God came on the earth in man. ஆகவேதான் தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்தார். You understand why we need Jesus Christ? உங்களுக்கு புரியுதா ஏன் நமக்கு இயேசு தேவை என்பதை? It seems literally I talk to you literally what happened on the cross. சிலுவையில என்ன நடந்தது என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். We should understand clearly what happened on the cross. சிலுவையில என்ன நடந்தது என்பது நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Only we can be the true follower of Jesus Christ. அப்பதான் நம்ம இயேசுவோட உண்மையான சீடர்களா இருக்க முடியும். Then only we can be the child of Father in heaven. அப்பதான் நம்ம பரலோக பிதாவிற்கு உண்மையான பிள்ளைகளாக மாற முடியும். Unless we understand, நாம அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், we worship Jesus Christ but traditionally. நம்ம பாரம்பரியமாக மாத்திரம்தான் இயேசுவை ஆராதிப்போம். We worship but it will be traditional. நம்ம பாரம்பரியமா ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். Understand? No, we should follow Jesus Christ traditionally. இயேசுவை பாரம்பரியத்தினால நம்ம ஆராதிக்க கூடாது. No, we should meditate Jesus Christ traditionally. இயேசு கிறிஸ்துவை நாம பாரம்பரியமா தியானிக்க கூடாது. No need your mercy for God. உங்களோட இரக்கம் கர்த்தருக்கு தேவையில்லை. Not your favor and mercy for God. உங்க தயவு கடவுளுக்கு தேவையில்லை. உங்களுடைய இரக்கம் கடவுளுக்கு தேவையில்லை. He wants your love alone. உங்களுடைய அன்பு மாத்திரம்தான் அவர் விரும்புகிறார்.